தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சென்னை போரூர் வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த சோதனை ஓட்டம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சென்னையில இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது. குறிப்பா பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் இடையேயான மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட வழித்தடத்துல போரூர் வடபழனி இடையேயான மெட்ரோ ரயிலுடைய சோதனை ஓட்டம் இன்று வெற்றிகரமாக முதற்கட்டமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பூந்தமல்லி போரூருடைய 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டு 3 முறை சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு பாதுகாப்பு சான்றிதழ் என்பது பெறப்பட்டிருக்கிறது. தற்போது இதே வழித்தடத்தில் போரூர் வடபழனி இடையே 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு முதற்கட்ட சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றிருந்தது. தண்டவாளத்துடைய செயல்திறன், சிக்னலிங் அமைப்பு, ரயில் பெட்டியுடைய இயக்கத்திறன், பிரேக்கிங் சிஸ்டம் ஆகியவை தற்போது கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை ஓட்டம் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த கட்டமாக 2 முறை சோதனை ஓட்டம் நடத்தி முடிக்கப்பட்டு விரைவில் இதற்கான ஒப்புதலும் பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதே வழித்தடத்தில் தான் போரூர் முதல் ஆழ்வார் திருநகர் வரை மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையேயான மெட்ரோ ரயில் வழித்தடம் மற்றொரு வழித்தடமும் இணைகிறது. எனவே சென்னையுடைய முதல் டபுள் டக்கர் மெட்ரோ வழித்தடமாக இந்த போரூர் வடபழனி மெட்ரோ ரயில் கட்டுமானம் என்பது அமையப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடத்தில் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் என்பது வேகம் எடுத்திருப்பதாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆலப்பாக்கம், பாலம்பாக்கம், வலசவாக்கம், ஆழ்வார்த்து நகர், சாலிகிராமம், வடபழனி என அந்த டபுள் டக்கர் வழித்தடத்தில் தற்போது இந்த மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் என்பது வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. 5 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை பாதுகாப்பாக போரூரிலிருந்து வடபழனி நோக்கி இந்த மெட்ரோ ரயில் என்பது இயக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பாதையில 45 நிமிடங்களாக இந்த சோதனை ஓட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. சிக்னல் அமைப்பு, தண்டவாளத்துறை உறுதித்தன்மை ஆகியவை தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்திக் செய்தியாளர்களையும் தற்போது சந்தித்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.